பாராளுமன்றத்துக்கு தெரிவானவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அங்கஜன். ஜோசப் பர்ராயசிங்கத்தை அழைத்தவர்களை தூக்கி எறிந்த மட்டக்களப்பு மக்கள். சாணக்கியன் தகவல். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்கு ஜப்பானிய தூதுவர் வாழ்த்து. மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ள தமிழரசு கட்சியின் வெற்றி வேட்பாளர் சிவஞானம் ஸ்ரீதரன். சக ஜனநாயக நாடாக இலங்கை மக்களின் ஆணையை வரவேற்கின்றோம். ஜனாதிபதியை முதலில் சந்தித்து வாழ்த்திய இந்திய உயர்ஸ்தானிகர். உண்மையான நல்லிணக்கத்தை அடைவதற்கு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சாப்ரி. பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றில் விஜித ஹேரத் புதிய சாதனை. புதிய அமைச்சரவையை அமைக்க தயாராகும் அனுர அரசாங்கம். மறுமலர்ச்சி யுகத்துக்கு தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி, ஜனாதிபதி கருத்து. பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பினை ஏற்றுக்கொள்வதோடு பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் நேற்றைய தினம் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாம் பதவிகளில் இருக்கும் போது மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களுடைய தேவைகளை இனங்கண்டு அவற்றை நிவர்த்தி செய்தோம் என்ற மன திருப்தி முழுமையாக உள்ளது. ஏனையவர்களைப் போன்று எதையும் செய்யாத காலத்தை கடத்திய அரசியல்வாதியாக நான் இருக்கவில்லை என்பது நிதர்சனமானது. இந்த பொறுப்பை மக்கள் இப்போது புதிதாக கையளித்துள்ளவர்களும் இப்பணிகளை சிறப்பாக செய்வார்கள் என நம்பிக்கை மக்களிடத்தில் உள்ளது. இத்தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளும் அதே நேரத்தில் காலங்காலமாக பரம்பரை அரசியல் செய்யும் தேவையும் விருப்பமும் எனக்கில்லை என்பதோடு என்னால் எனது சொந்த விடயங்களை கவனிக்க கிடைத்த சந்தர்ப்பமாக இதனை எடுத்துக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் மக்களுக்கு என்னால் ஆற்றக்கூடிய சேவைகளை அங்கேயின் ராமநாதன் என்ற தனிநபராக தொடர்ந்தும் மேற்கொள்வேன். தோல்விகளை சந்திக்காதவர்கள் ஒருபோதும் வெற்றியாளர் ஆவதில்லை, அதே நேரத்தில் தோற்றாலும் விட்டு செல்வதும் இல்லை என தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய போராட்டம் தொடரும், அதில் எவ்வித மாற்றமும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தேர்தல் பெறுபேறு அறிவிக்கப்பட்ட பின்னர் களுவாஞ்சிக்குடியில் மக்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது என்னுடைய வெற்றியல்ல, ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மக்களுடைய வெற்றியாகும். நாடு முழுவதும் திசைகாட்டி சின்னத்துக்கும் அனுரது குமார் திசாநாயக்கவுக்கும் வாக்கு அதிகமாக இருக்கும் போது மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே அதிகூடிய விருப்பு வாக்குகளை மட்டக்களப்பு வாழ் மக்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு முழுவதற்கும் இது ஒரு செய்தியாகும். வடக்கு கிழக்கே உள்ள 8 மாவட்டங்களில் தமிழ் பிரதிநிதித்துவம் கிடைத்த கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான். எங்களுடைய கட்சி தற்பொழுது இலங்கையிலேயே தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாகும். இலங்கையிலே 3வது அதிகூடிய ஆசனங்களை பெற்ற கட்சியுமாகும். இந்த நிலையில் தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய போராட்டம் தொடரும், அதில் மாற்றமில்லை. இனிவரும் காலத்தில் தமிழரசு கட்சி மாத்திரம்தான் இந்த மாவட்டத்தில் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கப் போகிறோம். அந்த வகையில் அனைவரையும் இணைத்து கொண்டுதான் நாங்கள் பயணிப்போம். நாங்கள் எவருக்கும் எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் இந்த மாவட்டத்துக்கும் இந்த வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களுக்கும் சிறந்த ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் ஹயோ இசோமோட்டா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமைதியான மற்றும் ஜனநாயக பாராளுமன்ற தேர்தலுக்காக இலங்கை மக்கள் தீவிரமாக ஈடுபட்டமைக்காக பாராட்டியுள்ளார். நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்ட தூதுவர் இசோமோட்டா ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு வரலாறு முழுவதிலும் வலுப்பெற்றுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற இரு தேர்தல்களிலும் எமது இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான புதிய அத்தியாயத்தின் ஆரம்பமாக அமையும் என ஜப்பான் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் வெற்றி வேட்பாளர் சிவஞானம் ஸ்ரீதரன் உத்தியோகபூர்வ முடிவுகள் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழ் தேசிய பயணத்தின் ஆத்ம வழிகாட்டிகளான மாவீரர்களுக்கு கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தில் அஞ்சலி செலுத்தினார். இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல் நேற்று முன்தினம் நடைபெற்றதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியானது. இதற்கமைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட இவர் 32,833 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து உத்தியோகபூர்வ முடிவுகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தமிழ் தேசிய பயணத்தின் ஆத்ம வழிகாட்டிகளான மாவீரர்களுக்கு கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தில் அஞ்சலி செலுத்தினார். பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் வெள்ளிக்கிழமை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை முதலாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்.
கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சக ஜனநாயக நாடான இந்தியா இந்த ஆணையை வரவேற்கின்றது மற்றும் மக்களின் நலனுக்காக இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளது என இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. தமிழ் கட்சிகள் தனித்து போட்டியிட்ட பொது தேர்தலில் வரலாற்றில் முதல் தடவையாக யாழ்ப்பாண மக்கள் தென்னிலங்கையை அடிப்படையாக கொண்ட தேசிய கட்சிக்கு வாக்களித்தனர். இந்த தருணம் தேர்தல் முடிவுகளில் மாத்திரமன்றி முழு நாட்டினதும் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் முடிவுகள் தொடர்பில் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட வேறுபாடுகளை விட உண்மையான வேறுபாடுகள் எப்போதுமே அரசியல் சார்ந்தவை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் நினைவூட்டுகின்றன. மேலும் இந்த மாற்றமானது மக்கள் பிளவுகளுக்கு அப்பால் செல்ல தயாராக இருப்பதை காட்டுகிறது. ஒன்றாக நீடித்த நம்பிக்கை உருவாக்கவும் உண்மையான நல்லிணக்கத்தை அடையவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் இந்த புதிய ஐக்கியத்தில் இலங்கை செழிக்கட்டும். மேலும் அனைத்து இளைஞர்களின் நலனுக்காகவும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சேவையாற்றுவார் என நம்புவதாக அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் விஜித ஹேரத் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று சாதனை படைத்துள்ளார். கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்ட அவர் மொத்தமாக 716,715 வாக்குகளை பெற்றுள்ளார். மேலும் அதே மாவட்டத்தில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களான அனில் ஜெயரத்ன பெர்னாண்டோ 162,432 வாக்குகளையும், மஹிந்த ஜெயசிங்க 137,315 வாக்குகளையும், HT கிரிசாந்த சில்வா அபேசேன 121,825 வாக்குகளையும், முகமது முனீர் 109,815 வாக்குகளையும், RA அசோக சப்புல் ரன்பெல 109,332 வாக்குகளையும், NDBJ சிங் 83,061 வாக்குகளையும், ருவன் நிசாந்த மாபகம 78,623 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார். புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை எதிர்வரும் 18ஆம் தேதி நியமிக்கப்பட உள்ளதாக அனுராதபுரம் மாவட்டத்தின் தலைவர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியில் 160 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வருடம் பாராளுமன்றத்துக்கு வழங்கி மக்கள் தமது பொறுப்புகளை நிறைவேற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி எதிர்வரும் 21ஆம் தேதி புதிய பாராளுமன்றம் கூடும் என வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி அடைந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணிகளை அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்கும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை புதிய அமைச்சரவை அதிகபட்சமாக 25 அமைச்சர்களை கொண்டதாக இருக்கும் எனவும் அதிகபட்சம் 25 பிரதிநிதித்துவத்தை கொண்டதாக அமையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் புதிய அரசாங்கத்தின் கீழ் இராஜாங்க அமைச்சர்களோ அல்லது அமைச்சரவை அல்லாத அமைச்சர்களோ நியமிக்கப்பட மாட்டார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் தெரிவித்திருந்தார். மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ளதை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைத்தளத்தில் நன்றி தெரிவித்து பதிவேற்றம் செய்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை போன்று பொது தேர்தல் வெற்றியையும் அமைதியான முறையில் கொண்டாடுமாறு வலியுறுத்திய ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை அமைதியான முறையில் கொண்டாடும் அரசியல் கலாச்சாரம் என்றும் நிலையானதாக இருக்க வேண்டும் எனவும் நாட்டு மக்களிடம் சுட்டிக்காட்டினார். தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்ட குழப்பம், சரியான தலைமைத்துவம் இல்லாமல் அவர்கள் மக்களை அசௌகரியப்படுத்தியதே இந்த படுதோல்விக்கான காரணம் என கொழும்பு பல்கலைக்கழக சிரேஷ்ட பேராசிரியர் அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களை பகடைகளாக முயன்றவர்களுக்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளார்கள். யாழ்ப்பாணம் தோல்வியடைந்தால் அது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கையும் பாதிக்கும். தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக சொல்லக்கூடும், வடக்கு கிழக்கு மக்களின் ஆணை எங்களுக்கு கிடைத்துள்ளது எனவும் இதனை எவ்வாறு ஜனாதிபதி கொண்டு போகின்றார் என்பதை பொறுத்துதான் எதிர்காலத்தில் தமிழ் அரசியல்வாதிகளின் தலையெழுத்து தீர்மானிக்கப்படும். தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் ஒரு பெண்ணுக்கு வழங்க வேண்டும். தேசிய பட்டியல் வேண்டாம் என கூறும் சுமந்திரன் ரணிலை பின்பற்றி காலத்தை தள்ளி வைத்து பின்பு பதவிக்கு வர எத்தனிக்கின்றாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். வடக்கு கிழக்கு மக்களின் துன்ப துயரங்கள் எவ்வாறானது என்பதை உணர்ந்தவர்கள் தமிழ் தலைமைத்துவத்தில் இருக்கும் போதுதான் மக்களின் உணர்வு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பிரதிபலிக்கும் என தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சிக்கு இம்முறை அமோகமான வெற்றி கிடைத்திருக்கு. 3 ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சி தனித்துவமாக போட்டி போட்டு இன்று நாங்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்த 3 சிறந்த வேட்பாளர்கள் நாங்கள் தெரிவாக இருக்கிறோம். அந்த வகையிலே ஏனைய வேட்பாளர்களும் இந்த வெற்றியிலே பாரிய பங்களிப்பை செய்திருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக 3 ஆசனங்கள் தான் எடுக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்திலே இருந்து இன்று 3 ஆசனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல 22 தேர்தல் மாவட்டங்களிலும்
மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் என்பிபி அது மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒவ்வொரு இலங்கை தமிழரசு கட்சியுடைய ஆதரவாளருடைய ஒரு வெற்றியாக தான் பார்க்கின்றேன். அதே போலதான் இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலத்திலே செயல்பட்ட சமூக விரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட்ட அனைவரும் இம்முறை தமிழ் மக்கள் இது ஆரம்பம் மட்டும்தான். வடக்கு கிழக்கிலே இம்முறையும் இலங்கை தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா தெரிவாயிருக்கு. 5 தேர்தல் மாவட்டங்களிலுமே ஆசனம் கிடைத்த ஒரே ஒரு கட்சி தமிழ் கட்சி, இலங்கை தமிழரசு கட்சி தான். அந்த வகையிலே தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய குரலாக, தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா இந்த நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கும் என்றதை இந்த இடத்தை சொல்ல விரும்புகிறேன். அதோடு மிக முக்கியமாக தமிழரசு கட்சி முன்வைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு, தமிழ் மக்களுக்கு நடந்த பாரிய இனாளிப்பு போன்ற விடயங்களுக்கு நீதி வேணும் என்றது, எங்களுடைய நில அபகரிப்பு, தமிழ் மக்களுடைய காணி அபகரிப்பு நிறுத்தப்பட வேணும், தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் அபிவிருத்தி நடக்க வேணும். இந்த 4 விடயங்களுக்கு மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களோட மக்களாக நின்று அடுத்த 5 வருடங்களை உழைக்கும் என்ற செய்தியை இன்று மட்டக்களப்பிலே இருந்து உலகம் எங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு சொல்லுகின்றேன். நன்றி. என்ற தேர்தலில் எமது கட்சியானது மட்டக்களப்பில் அமோக வெற்றியை பெற்றிருக்கின்றது. 3 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. பிற மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி முன்னோக்கி சென்றாலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர்களால் தமிழரசு கட்சியை வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இது இலங்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக பதிவு செய்யப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழ் தேசியத்தோடு உரிமையோடு கூடிய அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் நாங்கள் பயணிக்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அவலம், கைதிகளின் விடயம், அபகரிக்கப்படுகின்ற நிலம் மற்றும் மக்களின் சுயநிர்ணய உரிமை போன்றவற்றிற்கு நாங்கள் என்றும் உலகத்தின் முன்னிலையில் குரல் கொடுப்போம், அதற்காக செயல்படுவோம் என்கின்ற விடயத்தை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழர்களின் ஒற்றுமை, தமிழ் தேசியத்தின் ஒற்றுமை, தமிழரசு கட்சியின் ஒற்றுமையாக அது என்றும் பலமாக இருக்கும் என்ற செய்தியை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த இடத்தில் நாங்கள் 3 வெற்றி பெற்றிருந்தாலும் எமது வெற்றிக்காக 8 வேட்பாளர்களும் உதவி செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. அவர்கள் என்றும் எமது வெற்றிக்காக உழைத்தவர்கள், எமது வெற்றியின் ஒவ்வொரு நடைப்பயணத்திலும் துணையாக இருந்தவர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கின்றேன். எனவே நாங்கள் நிச்சயமாக அனைவரும் ஒற்றுமையாக ஐக்கியமாக பயணிப்பதற்கு இந்த தமிழ் தேசியத்தின் வெற்றியை, தமிழரசு கட்சியின் வெற்றியை நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள், தமிழர்களின் மனித உரிமைகளை மீறியவர்கள் மற்றும் எங்களுடைய யோசப் சிங்கம் ஐயா மற்றும் எமது தலைவர்கள், புத்திஜீவிகள் போன்றவர்களை அளித்தவர்களுக்கு உண்மையில் நீதி மூலமாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே தமிழர்களின் தாய் கட்சியான தமிழரசு கட்சியின் பின்னால் நாங்கள் அனைவரும் ஐக்கியப்பட்டு இனி எதிர்காலத்தில் பயணிக்க வேண்டும் என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழர்களுக்கு வேண்டியது ஒற்றுமை, தமிழ் தேசியம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் மக்கள் மிக எடுத்துக்காட்டாக தமிழ் தேசியத்தின் பற்றை முன்னுதாரணமாக கொண்டு செயற்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த தேர்தலில் என்னோடு பயணித்த சக வேட்பாளர்கள் அவர்களின் உறுதியான நிலைப்பாடு, அதோடு மக்களின் உறுதியான நிலைப்பாடு எமது மாவட்டத்திலே வெளிப்பாடாக இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக எமது தமிழ் மாவட்ட மக்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து எமது பயணம் இவ்வாறானது அமையும். எமது தேர்தலில் நாம் கூறியது போன்று தடம் மாறாத தமிழ் தேசிய பயணத்திலே பயணிப்பதோடு எமது வளங்களும் நிலங்களும் சுரண்டப்படுவதை எதிர்த்து எமது போராட்டம் தொடரும். அதனோடு இணைந்ததாக எங்களுடைய போரினாலே பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களிலே ஏற்பட்ட மனத்துன்பங்களை மாற்றுவதற்காக அவர்களோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம். எமது தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் இன்று 3 பேர் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் மிக ஒற்றுமையாக செயற்படுவதோடு பாராளுமன்றத்திலும் எமது செயற்பாடுகளின் மூலம் இலங்கையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே எமது ஒரு முன்னுதாரணமான செயற்பாடுகளை எதிர்காலத்தில் கொண்டு செல்வோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை நான் இவ்விடத்திலே தெரிவித்துக் கொண்டு தமிழரசு கட்சியின் பால் பற்றுக்கொண்டு அதற்கு ஆதரவளித்த ஆதரவாளர்கள், தொண்டர்கள், மக்கள்கள் அனைவருக்கும் இவ்விடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. மட்டக்களப்பிலே அதிகூடிய விருப்பு வாக்குகள் நான் கடந்த காலத்திலே கனகசபை ஐயாக்கு தான் இருந்தது. 57,000 அளவிலே
இம்முறை அந்த விருப்பு வாக்கள் 65,000 சொச்சம் வாக்குகள் விருப்பு வாக்களை நான் எடுத்திருக்கிறேன். அந்த வகையிலே மட்டக்களப்பு வாழும் மக்கள் அனைவருக்கும் அந்த வெற்றியை தந்த அனைத்து மக்களுக்கும் இந்த இடத்தை நான் நன்றி சொல்லுகின்றேன். நன்றி.